இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தப்பா எடுத்துக்கலாம்னா நான் ஒண்ணு கேட்கலாமா? சொல்லுங்க ஐயா. வந்ததுல இருந்து எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்கீங்களே, அது ஏன்? அந்தன ரிஷி சுவாமிகள் உங்களையும் உங்கள் மனைவியையும் இதோ இவங்க இங்க நிக்கிற வளர்மதி, தாமரை, அப்புறம் சித்தார்த்து உங்க எல்லாரையும் குரு கூட்டிட்டு வர சொன்னாரு. எங்களையெல்லாம் கூட்டிட்டு வர சொன்னாருன்னு சொன்னீங்க. அப்போ ராணிய கூட்டிட்டு வர சொல்லலையா? அதை நீங்க குரு கிட்ட தான் கேட்கணும். அங்க வந்து நீங்க கேட்டுக்கங்க. பட்டி இப்ப என்ன பண்ணலாம்? கொஞ்ச நேரம் பொறுத்துக்குங்க. என் தம்பியும் அவனோட மனைவியும் வந்துருவாங்க. அவங்ககிட்ட சொல்லிட்டு நாங்க கிளம்புறோம். சரிங்கய்யா. தாத்தா, பாட்டி, சொல்லாம எங்கேயும் போக மாட்டாங்களே. தாத்தா, தாத்தா, இது தாத்தா, இது பாருங்களேன். என்னம்மா? இது பாருங்களேன் தாத்தா. நாங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சு. எங்க பேத்தி ஜான்சி அவ உறவுகளோட இருக்கிறத பார்த்து எங்க மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. மனசார இன்னொரு பேத்தி ராணிக்கு நாங்க வளகாப்பு செஞ்சு அழகு பார்த்துட்டோம். உங்களெல்லாம் நேர்ல பார்த்து சொல்லிட்டு போற அளவுக்கு எங்களுக்கு தைரியம் இல்ல. அதனாலதான் இப்படி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு நாங்க கிளம்புறோம்னு உங்ககிட்ட சொல்றோம். எங்களை யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இது என்ன புது ட்விஸ்டா இருக்கு? அதானே, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. ஆமாமா, லிஸ்ட்லயே கிடையாது. என்னக்கா? இதுக்கப்புறம் எந்த ஒரு காரியத்தையும் யாரும் முழுசா நம்ப கூடாதுன்னு தான் நானே தனியா இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணேன். மா, இது எப்பமா பண்ணீங்க? பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கே. இது ஒரு மந்திர பேனா. இந்த பேனாவுல யாரு எழுதணும்னு நீங்க மனசுல நினைச்சாலே போதும். நீங்க யார நினைச்சீங்களோ அவங்க அவங்களோட கையெழுத்தையே அச்சு பிசகாம எழுதுற ஆற்றல் கொண்ட பேனா இது. மந்திரத்தின் மூலமா கிடைச்ச இந்த பேனாவை நீங்க செஞ்ச கொலைய மறைக்கிறதுக்கு தந்திரத்தோட ஆயுதமா பயன்படுத்திக்கோங்க. சொல்லுங்கம்மா. என் கையில இருக்கிறது சாதாரண பேனா இல்ல. இந்த பேனாவால யார் எழுதணும்னு மனசுல நினைச்சு நாம லெட்டர் எழுதுறோமோ அவங்க கையெழுத்த அச்சு பேசுறாம அப்படியே எழுதும். அக்கா, எங்களெல்லாம் முட்டாள்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும். இதை நான் நம்ப மாட்டேன். சரி, உங்க கையெழுத்த நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. அட போங்கக்கா. அந்த லெட்டரை மேஜர் வேதநாயகம் எழுதணும்னு நினைச்சு எழுதுனதுனால அவரோட கையெழுத்து அச்சு பிசகாம வந்துச்சுன்னு சொல்றீங்கல்ல. இப்போ நான் எழுதணும்னு நினைச்சு எழுதுங்க பார்க்கலாம். எப்படி வருதுன்னு பார்க்கலாம் என் கையெழுத்து. அவ்வளவுதானே? பாத்துருவோம்.
அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்கோ அது அப்படியே தம்பி கையெழுத்துல எழுதணும். ஐயோ ஐயோ. தம்பி, நீங்க கேட்டது கிடைச்சிருச்சு. அதை எடுத்து படிச்சு பாருங்க. எதை எடுத்து படிச்சு பாக்குறது? எங்க இருக்கு பேப்பர்? உங்க பாக்கெட்டை செக் பண்ணி பாருங்க. பாக்கெட் என்ன இருக்க போகுது? ஐயோ அக்கா, நான் சின்ன வயசுல 1ஆம் கிளாஸ்ல படிக்கும்போது எழுதின கையெழுத்துக்கா அதை அப்படியே எழுதிருக்கீங்கக்கா. அத்தை, இதுக்குதான் எங்களை வீட்டுக்கு போக சொல்லிட்டு நீங்க எங்கேயோ கிளம்பி போனீங்களா? ஆமா, எல்லாமே நம்ம நல்லதுக்காக தான் போயிட்டு வந்தேன். நேரம் வரும்போது நான் எங்க போனேன், என்ன பண்ண அப்படிங்கறத உங்க எல்லாருக்கும் விவரமா சொல்றேன். இனிமே இவங்க எந்த சாமியை பார்க்க போனாலும், எந்த கோவிலுக்கு என்ன பரிகாரம் பண்ண போனாலும் சரி, அவங்க நினைச்சது நடக்கவே நடக்காது. இனிமே இந்த வீட்ல சாவித்திரி என்ன நினைக்கிறாளோ அது மட்டும்தான் நடக்கும். சரியா சொன்னீங்கக்கா. இவ்வளவு நேரம் எவ்வளவு பயமா இருந்துச்சு தெரியுமா? நீங்க அந்த பேனா மேட்டர் சொன்னீங்கல்ல, அதுதான் இங்க ஹைலைட். அக்கா, அந்த ஜான்சி நம்ம எல்லாரையும் கண்ணாலேயே ஸ்கேன் பண்றாக்கா. அவ என்னதான் ஸ்கேன் பண்ணாலும் நான் போட்ட பிளான் அவளுக்கு தெரியவே தெரியாது. ஏங்கா, ஒருவேளை அந்த ஜான்சிக்கு நம்ம மேல டவுட் வந்துருச்சோ? அதனாலதான் இப்படி முறைக்கிறாளோ என்னவோ. நமக்கு நிச்சயமா லாடம் கட்ட போறான்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் கூட உங்களால தைரியமாவே இருக்க முடியாதா? அட்லீஸ்ட் தைரியமா இருக்கிற மாதிரியாவது நடிக்கணும். நீங்களும் பயந்து எங்களையும் பயமுறுத்தாதீங்க. சரிக்கா, ட்ரை பண்றேன். யோ சரி சரி, போயா. வாங்க போலாம். முறைச்சாலும் அழகா இருக்கீங்க.